கோட்டையிலே லஞ்ச லாவண்யம். முதல்வரின் நெருங்கியவர்களே அரங்கேற்றமா? விஜயின் கர்ஜனை வாய் சவடாலா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் பேசும்போது யாரையும் வாங்க விடமாட்டேன், வாங்கியவர்களையும் விடமாட்டேன் என்று பேசினார். அதோடு கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் யாராவது லஞ்சம் கேட்டா உங்க அண்ணன் விஜயோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு பேசியிருந்தார். அவையெல்லாம் வாய் சவடால் போல் இருக்கிறது. கோட்டையில் விஜயை சுற்றி நெருக்கமான வட்டாரத்திலேயே ஒரு முக்கிய புள்ளியின் பெயரில் கோடிகளில் வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது என கிசுகிசுக்கின்றனர் ஜார்ஜ் கோட்டை வட்டாரத்தினர். கோட்டையை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் தாவேக ஆட்சியில் இன்னமும் வாரிய தலைவர் பதவிகள் முழுமையாக நிரப்பப்படவில்லை. கூபா கிருஷ்ணனுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பதவி, லோயாலா மணி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி எஞ்சியிருக்கக்கூடிய வாரியங்கள் எல்லாம் இன்னும் நிரப்பப்படவில்லை. தேர்தலில் சீட் கிடைக்காத மாவட்ட செயலாளர்கள், சீட் வாங்கி தோற்ற எம்எல்ஏக்கள், பசையோடு காத்திருக்கும் முக்கியஸ்தர்கள் என நூற்றுக்கணக்கானோர் வாரிய பதவிகளுக்காக காத்திருக்கின்றனர். இதில்தான் முதல்வருக்கு நெருக்கமான வட்டாரத்திலேயே வாரிய பதவிக்கு அன்பு பரிசுகளை வாங்க தொடங்கி இருக்கின்றனர். அண்டை மாநில பின்னணி கொண்ட முதல்வருக்கு நெருக்கமான புள்ளி ஒருவர் 6 வாரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வாங்கி வைத்திருக்கிறார். அந்த அண்டை மாநில முக்கிய புள்ளிக்கு நெருக்கமான முருக கடவுள் பெயர் கொண்ட புள்ளிதான் நியமனத்தை எல்லாம் பார்த்து கொள்கிறார். ஒரு வாரியத்தின் தலைவர் பதவிக்கு 5 அன்பு பரிசுகள் வரை விலை நிர்ணயம் செய்திருக்கிறார் முருக கடவுள் பெயர் கொண்ட அந்த புள்ளி. அட்வான்ஸாக ஒரு அன்பு பரிசு, போலீஸ் சான்றிதழித்த பிறகு ஒரு அன்பு பரிசு, நியமனத்தின் போது 3 அன்பு பரிசுகள் அப்படின்னு பேமெண்ட் பேசப்படுகிறது. 3 வாரியங்களுக்கான புக்கிங் முடிந்திருக்கு. பரிசு அதிகம் இருப்பதால் ரிட்டர்ன் பரிசை எடுக்க முடியுமா என பலரும் யோசிக்கின்றனர். இன்னும் சிலரோ பரிசு அதிகம் இருந்தாலும் இந்த அரசோடு தொடர்பில் இருக்க நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக் கொள்வோம் என அன்பு பரிசுகளை தயக்கமின்றி இறக்குகிறார்கள். முதல்வருக்கு நெருக்கமான அந்த அண்டை மாநில பின்னணி கொண்ட முக்கிய புள்ளியின் பேரில்தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் விஷயம் அவருக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா எனும் குழப்பத்தில் பலரும் தலையை பீத்து கொண்டு இருக்கின்றனர் என்றனர். எந்த நியாயமானங்களும் இருந்தாலும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் நியமனங்கள் நடக்கும் என எங்களின் தளபதி முதலமைச்சர் விஜய் உறுதி கொடுக்கிறார். ஆனா அவரை சுற்றியிருப்பவர்களுடைய பெயரை சொல்லியே கமிஷனும் கேட்கிறார்கள். இது ஆட்சிக்கு தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என வருந்துகின்றனர் தாவேகாவுக்காக நீண்ட காலமாக உழைக்கின்ற நிர்வாகிகள். உண்மையில் விஜய் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் ஆட்சி நடத்தினால் எம்ஜிஆர், ஜோதிபாசு, பிஜு பட்நாயக், மாணிக்கர் தாகூர் போன்றோர் தொடர்ந்து முதல்வர்களாக இருந்தார்கள். அந்த வரிசையில் இணையலாம். இவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தால் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது சந்தேகம்தான். 2 திராவிட கட்சிகள் ஆட்சி ஊழலில் திளைத்ததால் அவர்களுக்கு மாற்றாக மக்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது விஜய் அவர்களில் கண்ணில் பட்டதால் ஆள வாய்ப்பளித்தார்கள். தானும் திராவிட கட்சி போல்தான் என்றால் தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள் மக்கள். ஆகவே முதல்வரை சுற்றியே நடக்கும் வசூல் வேட்டை முதல்வரின் பார்வையை எட்டுமா? இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.